வணக்கம் நேயர்களே. இப்போது நாம் பார்க்க போவது கரு மேகங்கள் கலைகின்றன படத்தின் திரை விமர்சனம். கரு மேகங்கள் கலைகின்றன படத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, புரட்சி இயக்குனர் சந்திரசேகர், இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார், அதிதி பாலன், இயக்குனர் கௌதம் மேனன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஏகாம்பரம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் தங்கர் பச்சான். கருமேகங்கள் கலைகின்றன படத்தின் கதை இதுதான். ஓய்வு பெற்ற 80 வயது நிரம்பியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதி ராஜா. இவருக்கு 2 மகன்கள், ஒரு மகள். மூத்த மகனும் மகளும் வெளிநாட்டில் பணியாற்றுகிறார்கள். இளைய மகன் கௌதம் மேனன் நகரத்தில் கிரைம் வக்கீலாக இருக்கிறார். நிறைய அநியாயமானவர்களுக்கு வாதாடி எக்கச்சக்கமான பணத்தை குவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நேர்மையான உயர் நீதிபதி பாரதி ராஜா, அவருக்கு கௌதம் மேனனின் நடவடிக்கைகள், செயல்பாடுகள் பிடிக்கவே இல்லை. இதனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தந்தையும் மகனும் பேசாமல் ஒரே வீட்டிலேயே வாழ்கிறார்கள். ஒரு நாள் அவருக்கு பிறந்தநாள் வருகிறது. பிறந்தநாளை எல்லோருமே வீடியோவில் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து மூத்த மகன், ஆஸ்திரேலியாவிலிருந்து மகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு பார்த்து அவருக்கு ஒரு முக்கிய வழக்கு வந்துடுது. ஒரு அரசியல்வாதியுடைய வழக்கு அது. அதை அவசரமாக கூப்பிட்டதன் காரணமாக அந்த விழாவில் கலந்து கொள்ளாமல் கௌதம் மேனன் புறப்படுவார். இது இத்தனை 3 பேரை பெற்றும் ஒருவர் கூட அருகில் இல்லையே என்ற கவலை பாரதி ராஜாவை வாட்டும். அவருடைய முகமே வாட்டமாகத்தான் இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு கடிதம் 13 ஆண்டுகள் கழித்து வருகிறது. அதை பார்க்கிறார். பார்த்ததும் கண்ணீர் வடிக்கிறார். இன்னொரு கடிதத்தை கைப்பட எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு ஓடிவிடுகிறார் பாரதி ராஜா. என்னை தேட வேண்டாம் அப்படி என்று எழுதி வைத்திருக்கிறார் கடிதத்தில். அவர் எதனால் வீட்டை விட்டு வெளியே போகிறாருன்னா, வாலிப வயதில் ஒட்டன்சத்திரத்தில் வழக்கறிஞராக பணியாற்றும் பொழுது ஒரு அபலை பெண்ணை காதலிப்பார். காதலித்தோடு மட்டுமில்லாமல் அவரிடம் குடித்தனம் நடத்துவார். குடித்தனம் எடுத்த விளைவாக ஒரு மகள் பிறக்கிறாள். ஆனால் அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்து இன்னொருத்தியை திருமணம் செய்து கொண்டு நகரத்தில் செட்டில் ஆகி விடுகிறார் பாரதி ராஜா. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆன பிறகு அந்த குடும்பத்தையே மறந்து விடுகிறார். ஒட்டஞ்சத்திரத்து காதல் எழுதிய கடிதம் தான் அது. ஆனால் அவளை பார்ப்பதற்காக மிகவும் அவளோடு ஒட்டஞ்சத்திரம் வருகிறார். அப்புறம் மானாமதுரை போகிறாரு. கடைசியாக அந்த காதலித்த பெண்ணுடைய மகள் ராமேஸ்வரத்தில் இருப்பது தெரிந்து அங்கே போகிறார். அவர்தான் அதிதி பாலன். அதிதி பாலன் தந்தையாக பாரதி ராஜாவை ஏற்க மறுக்கிறார். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. பாரதி ராஜாவை அதிதி பாலன் மகளாக ஏற்றாரா? இது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் யோகி பாபு பரோட்டா கடை நடத்தி கொண்டிருக்கிறார். மிகவும் ஏழையானவர், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர், திருமணம் ஆகாதவர். மகானா சஞ்சீவி படித்தவர், பட்டதாரி. அவரை ஒருவன் ஏமாற்றி விடுவான். அதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டு ஊரை விட்டு வெளியேறுகிறார். வந்தவர் கண்ணில் படுகிறார். யோகி பாபு வீட்டில் வந்து ஆதரிக்கிறார். அவர் மகானா சஞ்சீவியுடைய உடலை கூட தொடமாட்டார். அதற்கு பிறகு ஒரு குழந்தைய பெறுவார். கண்ணின் இமை போல பார்த்து கொள்வார் மகானா சஞ்சீவியை. அந்த குழந்தை அப்பா அப்பான்னு யோகி பாபுவை தான் அழைக்கும். ராமேஸ்வரத்தில் ஒரு அனாதை பள்ளிக்கூடத்தில் அவரை சேர்ப்பார் மகானா சஞ்சீவி. ஆனால் அந்த குழந்தை அப்பாவுடைய பாசத்தை பறிகொடுத்த நிலையில் ரொம்ப ஏமாந்து போய் நிற்கும். அப்பா அப்பான்னு அழும். யோகி பாபுவும் மகளை தேடி போவார். பார்க்க விட மாட்டாங்க. யோகி பாபுவும் அவருடைய பிறக்காத மகளும் ஒன்று சேர்ந்தார்களா என்பது ஒரு கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் விடை கிடைப்பது தான் கருமேகங்கள் கலைகின்றன படத்தின் காட்சி, கடைசி கட்ட காட்சி. பாரதி ராஜா எத்தனையோ படங்களை இயக்கியிருக்கார், வெற்றி படங்களை. எத்தனையோ நடிகளை நடிக்க வைத்திருக்கிறார். இந்த படத்தில் ஒரு முதுமையான கிழவனாக பார்க்கவே பரிதாபப்படுகிற ஒரு நல்ல கேரக்டரை வாழ்ந்திருக்காரு பாரதி ராஜா. அதாவது அவருடைய முகம்
முகத்தில் உள்ள அத்தனை உறுப்புகளும் சோகத்தை வெளிப்படுத்துகின்றன. அதாவது இன்பத்தையே கண்டிராத ஒரு முகம் எப்படி இருக்கும், சோர்ந்து போன முகம். அதை பாரதி ராஜா நிஜமாகவே வாழ்ந்திருக்கிறார். அவர் இயக்குநராக பெயர் பெற்றதை விட இந்த படத்தில் நடித்ததை பாரதி ராஜா பெருமையாக கருத வேண்டும் என்பது தான் நம்முடைய விமர்சன கருத்து. அதிதி பாலன் கவர்ச்சியற்ற ஒரு உடல், ஆனால் கம்பீரமான இன்ஸ்பெக்டர். மன்னிக்க முடியாத ஒரு 3 பேரை போட்டு தள்ளிடுவார். என்கவுண்டர். அந்த என்கவுண்டரில் வழக்க விசாரிக்கிறது தன் மகள் என்று தெரியாமலேயே உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதி ராஜா தன் மகளுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை கொடுப்பார். தன் மகள் என்று தெரியாமலேயே 4 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து விட்டோம் என்று வருந்துவார், புழுங்குவார், இரத்த கண்ணீர் வடிப்பார். அந்த காட்சியெல்லாம் அட்டகாசம் பாரதி ராஜா. அதே போல் அதிதி பாலனும் சிறப்பாக தன்னுடைய பாவனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். சும்மா சொல்லக்கூடாது. கௌதம் மேனன் கிட்டத்தட்ட ஒரு 20 படம் நடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எந்த படத்துலையும் மாடுலேஷன் இல்லாமல் பேசுவது, எந்த சூழ்நிலையும் முகபாவனையை வெளிப்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்காரு போல. நடிக்கவே மாட்டார் கௌதம் மேனன். ஆனாலும் ஒரு மெஜஸ்டிக்காக நடித்து விட்டு போகிறார் கௌதம் மேனன். அவருக்கு அவ்வளோதான் ஏன் வரும், அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது சட்டியில் இருந்தானே அப்போயில் வரும். நடிக்க தெரியாது கௌதம் மேனனுக்கு, அவரு நடிப்பார், அவ்வளோதான். எஸ்.ஏ. சந்திரசேகர் இந்த வயதிலும் ஒரு நோயாளியாக, ஒரு நண்பனின் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கொடுமையான வாழ்க்கையை மனதில் வைத்துக்கொண்டு நண்பனிடம் புலம்புற கட்டத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகரும் உயிரோட்டமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் முக்கியமான வேஷம் யோகி பாபுவுக்கு. மனுஷன் எப்படித்தான் அந்த பாத்திரமாக வாழ்கிறாருன்னு தெரியல. தியாகியின் உச்சக்கட்டம் யோகி பாபு. பெறாத குழந்தைக்கு அப்பனா வாழ்கிறார் பாருங்க. அதுக்கு பாலூட்டி, பொம்மை வாங்கி கொடுத்து, விளையாடி குழந்தையாகவே மாறிவிடுகிறார் யோகி பாபு. அவர் குழந்தை பாசத்துக்காக இயங்கும் போதும் நம்ம மனசை அப்படியே உருக்கிறாரு யோகி பாபு. அருமையான நடிப்பு யோகி பாபு. மகானா சஞ்சீவின்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு யோகி பாபுடைய மனைவியா. அருமையான நடிப்பு, அழகான உடல், பாவனைகளை ஈஸியாக வெளிப்படுத்துகிறார். இனி வரும் படங்களில் மகானா சஞ்சீவியை மிகச்சிறந்த கதாநாயகியாக பார்ப்பதற்கான வாய்ப்பு, அடித்தளத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் 2 சீனில் வந்துட்டு போகிறாரு. பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. 2 கதைக்களத்தை இந்த படத்தில் வச்சிருக்கிறாரு தங்கர் பச்சான். ஒன்றுக்கொன்று சளைக்காமல் கதை சொல்லியிருக்கிறார் தங்கர் பச்சான். ஆனாலும் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதி ராஜாவை காட்டிலும் யோகி பாபுடைய பாத்திரமும் அந்த கதையும் தான் பிடித்திருக்கிறது. மனதை அப்படியே கசக்கி பிழிகிறது. யோகி பாபுவை மட்டும் வைத்து இந்த படத்தை எடுத்திருந்தால் இன்னும் வெற்றி பெற்றிருக்கும் என்பது தான் நமது கருத்து. ஏன்னா பாரதி ராஜா ட்ராக் நம்ம மனசில் ஒட்டவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் யோகி பாபுடைய கேரக்டர் எல்லாமே சூப்பராக நம்முடைய மனதில் பசுமரத்தாணி போல பயந்து விடுகிறது. ஏகாம்பரத்தின் ஒளிப்பதிவு மிக அருமையாக இருக்குது. அது ராமேஸ்வரம் வந்தாலும் சரி, மதுரை பகுதினாலும் சரி, சென்னை பகுதினாலும் சரி, ஏகாம்பரம் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் என்பதை படத்தில் நிரூபித்திருக்கிறார். ஜி.வி. பிரகாஷ்குமார் படத்தில் எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் தான். மாண்டேஜ் சாங்னாலும் அதகலப்படுத்தி இருக்கிறார் ஜி.வி. பிரகாஷ்குமார். பின்னணி இசையும் கைதட்ட வைக்கிறது. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் தங்கர் பச்சான். பொழுதுபோக்கு அம்சங்கள் 1% கூட இல்லை. காமெடி இல்லை, சண்டை காட்சிகள் இல்லை, குத்துப்பாட்டு இல்லை, கவர்ச்சி இல்லை. கதையை மட்டுமே நம்பி சதையை நம்பாமல் படம் எடுத்திருக்கிறார் தங்கர் பச்சான். பொழுதுபோக்கை விரும்புகிறவர்களுக்கு கருமேகங்கள் கலைகின்றன பிடிக்காது. அது சத்தியமான வார்த்தை. நல்ல படங்களை, தரமான படங்களை, விருதுக்குரிய படங்களை பார்த்து மகிழ வேண்டும் என்ற அறிவு சார்ந்த சினிமா ரசிகர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு சத்தியமாக சூப்பராக பிடிக்கும்.
நீங்கள் எந்த ரகத்தைச் சேர்ந்தவர் என்பதை முடிவு கட்டிவிட்டு தரமான படங்களை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் கருமேகங்கள் கலைகின்றன படத்தை பார்த்து மகிழுங்கள். பைல்வான் பார்வையில் 100க்கு 45 மதிப்பெண்கள் கருமேகங்கள் கலைகின்றன படத்துக்கு.